நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தா, பைப்பிங் அண்ட் பைப்லைன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைப்பிங், பைப்லைன்ஸ் 2ம் ஒரே மாரி இருந்தாலும், 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பைப்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸ்ல லிக்விடு, கேஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம். பைப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைட் ஆஃப் தி பிளான்ட் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள சம் ஃபெசிலிட்டியோட கனெக்ட் ஆகி, ஒரு ஃபிட்டிங்ஸ், வால்வ்ஸ் இதோட கனெக்ட் ஆகி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். பைப்பிங்க்கும் பைப்லைனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஏஎஸ்எம்இல B31.1 அப்படிங்கிறது வந்து பவர் பைப்பிங் பத்தி பேசுது. அதே ஏஎஸ்எம்இல B31.3 அப்படிங்கிறது ப்ராசஸ் பைப்பிங் பத்தி பேசுது. பவர் பைப்பிங்னா என்ன, ப்ராசஸ் பைப்பிங்னா என்ன? பவர் பைப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பிளான்ட், ஒரு சம் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டியோட ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்ல லிக்விட், கேஸ், கெமிக்கல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம்ஸ். ப்ராசஸ் பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோகெமிக்கல், பார்மாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, சம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இதில் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து லிக்விடு, கேஸு, கெமிக்கல்ஸ் இதை வந்து லோ டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷரில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியா. இன்னும் டீட்டெயிலாக நம்ம யூடியூப் சேனலில் பவர் பைப்பிங்னா என்ன, ப்ராசஸ் பைப்பிங்னா என்ன, இதோட ஏஎஸ்எம்இ கோட்ஸ் அண்ட் அதர் ரெலவெண்ட் கோட்ஸ் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கான்டென்ட்டுக்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.